வணக்கம். ஒரு ஃப்ரைடே ஈவினிங் 8:45க்கு போஸ்னான்லேருந்து ஃப்ளிக்ஸ் பஸ்ஸில் ஏறி பக்கத்து நாட்டுக்கு ட்ரிப்பு போகலான்னு கிளம்பிட்டேன். எப்பவும் போல் அந்த கண்ட்ரியுடைய கேபிட்டலுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணி இருந்தேன். அந்த ட்ரிப் கிட்டத்தட்ட 11 மணி நேரம். ஃப்ரைடே ஈவினிங் ஒர்க்கை முடிச்சுட்டு அவசரமாக இங்கேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஃப்ளிக்ஸ் பஸ் 1 hour லேட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படா பஸ் வரும் வெயிட் பண்ணியே அந்த 1 hour அப்படியே கழிச்சிட்டு ஃபைனலாக பஸ் வந்துருச்சு. அதில் ஏறி உக்காந்தாச்சு. அப்படி என்ன கண்ட்ரிக்கு போகிறேன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களோ? அந்த கண்ட்ரியுடைய பெயர் ஹங்கரி. அதில் நான் விசிட் பண்ணது அந்த கண்ட்ரியுடைய கேபிட்டலான புதாபெஸ்ட். நைட் ட்ராவல் தானே, 11 மணி நேரம் போகிறது பெருசாக தெரியாதுன்னு நினச்சி தான் புக் பண்ணேன். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்டா புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. அந்த தாட் எல்லாமே பொழுது விடிகிற வரைக்கும் தான் இருந்துச்சு. பொழுது விடிஞ்ச உடனே ஒரே குஷி ஆகிட்டேன். ஏன்னா வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளிக்ஸ் பஸ் ட்ராவலுமே ட்ரெயின் ஜேர்னி மாதிரி தான். ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல பெரிய பெரிய கண்ணாடி, வெளியில் சூப்பராக வேடிக்கை பார்க்கலாம். இருக்கிற வியூஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த ட்ரிப்பில் போகிற வழி எல்லாமே மக்காச்சோளம் தான் போட்டிருந்தாங்க. வயல் ஃபுல்லாக மக்காச்சோளம் செடி அவ்வளோ நல்லா இருந்தது. நான் டென்ஸ்க்கு போகும்போது அந்த வழி எல்லாமே கடுகு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆயில் செடி அதை தான் விளைச்சிருந்தாங்க. இங்கே அப்படி இல்லை, இது வேறு ஒரு ரூட். இந்த ரூட் எது வழியாக போச்சுன்னா செக் ரிப்பப்ளிக் வழியாக போயிட்டு ஸ்லோவைக்கா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா ஹங்கரிக்கு போச்சு. இந்த ட்ரிப்பில் ஸ்லோவைக்காவுடைய கேபிட்டலான பிராட்டிஸ்லாவாவில் ஒரு ஸ்டாப் இருந்தது. அந்த கண்ட்ரிக்கு போகும்போது எனக்கு ப்ராகில் பார்த்த அதே கன்ஸ்ட்ரக்ஷன் அதை பார்க்கும்போது நம்ம ப்ராக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் அது ப்ராக் கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒரே மாதிரி மோரார்லெஸ் சிமிலராக தான் இருந்தது. பக்கத்து கண்ட்ரிங்கிறதுனால சிட்டியோடைய ஆர்கிடெக்சர்லாம் வேறு லெவலில் செம்ம ரிச் ஃபீலிங்காக இருந்தது. அந்த ட்ரிப் அப்போ எனக்கு அந்த கண்ட்ரியோடைய கேபிட்டல் அது அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறமா தான் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது, ஓகே இது ஸ்லோவைக்காவுடைய கேபிட்டல், அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டே காலையில் 9 மணிக்கு புதாபெஸ்ட்டை போயிட்டு ரீச் ஆயாச்சு. புதாபெஸ்ட்டில் ட்ரெயின் ஸ்டேஷனும் பஸ் ஸ்டேஷனும் சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால் புதாபெஸ்ட்டுடைய பஸ் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி சிட்டி சென்டருக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு ட்ராமில் போகணும். அதுக்கு 49 அப்படிங்கிற ஒரு ட்ராம் டைரக்ட் கனெக்ஷன் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே மெட்ரோவும் இருந்தது. அது இல்லைனா நம்ம ப்ரைவேட் டாக்ஸிலையும் போகலாம். மெட்ரோன்னா 2 மெட்ரோ மாறி போகிற மாதிரி இருந்தது. இந்த ட்ராம் தான் டைரக்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால எனக்கு எது ஃபீஸிபிளாக இருந்ததோ அதை தான் நான் சூஸ் பண்ணேன். அதனால் நான் நம்பர் 49 தான் ஏறி போனேன். இந்த ட்ராம்க்கான டிக்கெட்டை நம்ம முன்னாடி ட்ராமில் ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிற டிக்கெட் மிஷினில் போயிட்டு எடுக்கணும். அதே மாதிரி நான் டிக்கெட் மிஷின்லேருந்து டிக்கெட் எடுத்து ட்ராமில் ஏறிட்டு அப்படியே சிட்டியோடைய வியூவை பார்த்துட்டே சிட்டி சென்டரை நோக்கி போயிட்டுருக்கும்போது திடீர்னு டிக்கெட் செக்கிங் வந்துட்டு என்கிட்ட டிக்கெட் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. நம்ம தான் டிக்கெட் வச்சுருக்கோமே, நம்ம ஏன் பயப்படணும்? டிக்கெட்டை காமிச்சிட்டு அப்படியே போனேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு ட்ரிப் போயிருக்கேன். ஆனால் எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயுமே என்கிட்ட பர்டிகுலராக டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி கேட்டாங்க. இந்த டிக்கெட் செக்கிங்கெல்லாம் ரொம்ப ரேண்டமாக இருக்கும். நம்ம முன்னாடியே டிக்கெட் எடுத்துகிட்டு தான் ஏறுற மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸில் இருக்குது. சில கண்ட்ரீஸ்லலாம் நம்ம பஸ்ஸில் ஏறிட்டு அதில் டிக்கெட் மிஷின் இருக்கும் குட்டியாக. சில இதில் நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணாலே மணி டிடெக்ட் ஆகிடும் சிங்கிள் டிக்கெட்டுக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமுமே இருக்குது. புதாபெஸ்ட்டுடைய பஸ் ஸ்டேஷன்லேருந்து சிட்டி சென்டர் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆச்சு.
ஒரு சிட்டியோடைய வியூவை பார்க்குறதுக்கு 2 பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த சிட்டியோடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமை யூஸ் பண்ணுறது. அது மெயினான அட்ராக்ஷன். அதோடைய பில்டிங்ஸு எல்லாமே ஒரு மினிமலான அமௌண்ட்டில் சுற்றி பார்க்குற மாதிரி ஆகிடும். நம்ம டூரிஸ்டிக் பஸ்ஸை வந்து புக் பண்ணாமல் எல்லா கண்ட்ரிலையும் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அது இல்லாமல் சீப்பான ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோன்னா அதில் அழகாக சிட்டியை பார்த்துட்டும் போகலாம். அதே நேரத்தில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கும் போயிடலாம். 2வது ஆப்ஷன் நடக்கிறது. நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக போகிறோன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு சும்மா பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதெல்லாம் வாக்கபிள் தானே. வாக் பண்ணி போனோன்னா அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிட்டியை வந்து நல்லா ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அந்த ஜேர்னி ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வியூ, இந்த அட்ராக்ஷன், இது எல்லாமே நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது பார்த்தது தான். இதுதான் புதாபெஸ்டுடைய ஃபேமஸ் தனுபே ரிவர். இதில் நம்ம இப்போ பார்க்குற மாதிரி நிறைய செயின் பிரிட்ஜஸ் இருக்குது. நான் போகும்போது அப்படியே சூரியன் வந்து சுட்டு எரிச்சிட்டு இருந்தது. ஒரு 31-32 டிகிரி இருந்தது அந்த 2 நாளுமே. அதையும் தாண்டி ட்ரிப்புன்னு போயாச்சு. அதனால் அப்படியே போயிட்டுருந்தேன். இங்கே ஒரு 7-8 ட்ரிப்பு போனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எல்லா கண்ட்ரிலையும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த பில்டிங்ஸு, அதோடைய ஆர்கிடெக்சர்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மெயினான அட்ராக்ஷன் மட்டும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வந்து வேறுபட்டு இருக்குது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே சிட்டி சென்டரை போயிட்டு ரீச் ஆகியாச்சு. இதுதான் நான் வந்த 49 ட்ராமு. புதாபெஸ்டுடைய பஸ் ஸ்டேஷன்லேருந்து அதோடைய சிட்டி சென்டருக்கு நான் சொன்ன டைரக்ட் கனெக்ஷன். என்னடா ட்ராமுன்னு எல்லா வீடியோலையும் சொல்கிறேனே, ட்ராமுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதான் ட்ராமு. அது எப்படி போகும்னா, ரோட்லையே ட்ராமுக்கான ட்ராக் இருக்கும், ட்ரெயின் மாதிரி. இந்த ட்ராமு ரோட்டில் போகிறதுனால ட்ரெயினுடைய ஷேப் கொண்டு இருக்கிறதுனால தான் ட்ரெயின் ப்ளஸ் பஸ்ஸு சேர்ந்து ட்ராம் அப்படின்னு வச்சுட்டாங்க போல். ட்ராம்லேருந்து இறங்கினதுலேருந்து ஒவ்வொரு அட்ராக்ஷனாக என்னோடய லிஸ்ட்டில் இருந்ததை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது இங்கே இருக்கிற பூக்கள்லாம் கலர் கலராக மலர்ந்து என்னுடைய வருகைக்காக காத்திருந்து என்னை வரவேற்ற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட்டாக தனுபே ரிவரில் இருக்கிற ஃபேமஸான செயின் பிரிட்ஜை பார்க்கலான்னு போகும்போது நடுவில் புதாபெஸ்ட் ஐ வந்தது. அது என்னென்னா, நம்ம ஊரில் ஜெயிண்ட் வீல் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும், அதை தான் அவங்க புதாபெஸ்ட் ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதாபெஸ்ட் ஐ என்னோடய லிஸ்ட்டில் இருந்தது. ஆனால் இதுதான் புதாபெஸ்ட் ஐயா அப்படிங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஆச்சரியமாக இருந்தது. அதை வேடிக்கை பார்த்துட்டு அந்த பார்க் வழியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது வழியில் ஒரு இடத்துல நிறைய பூட்டை வந்து பூட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து லவ் சிம்பிள் போல் விதவிதமாக கலர் கலராக பூட்டு எல்லாம் போட்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்துட்டே அப்படியே என்னுடைய ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருந்த செயின் பிரிட்ஜை நோக்கி நடந்துட்டு இருந்தேன். ரொம்ப டயர்டாகவும் இருந்தது. ஒரு 11 hours பஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அந்த சிட்டியில் நடக்கணும். அதுவும் வெயில் 31-32 டிகிரி கொளுத்திட்டு இருந்தது. என்னால் அந்த வெயில் ஹீட்டை தாங்கவே முடியல. அதையும் தாண்டி அப்படியே நடந்து சிட்டியோட வியூவை பார்த்துட்டே அப்படியே நடந்துட்டு இருந்தேன். இந்த புதாபெஸ்ட் தான் 9th largest country in the European Union by population. இதில் பூதா அப்புறமா ஃபெஸ்ட் அப்படிங்கிறது 2 தனித்தனியான டிஸ்ட்ரிக்கு. அந்த தனுபே ரிவர் தான் அது 2ஐயும் வந்து டிவைட் பண்ணி இருக்குது. தனுபே ரிவருக்கு ஒரு சைடில் வந்து பூதா டிஸ்ட்ரிக் இருக்குது, அதுக்கு மறு சைடில் பெஸ்ட் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக் இருக்குது. இந்த 2 டிஸ்ட்ரிக்கையும் கனெக்ட் பண்ணுறது அந்த செயின் பிரிட்ஜ் தான். இது பெரிய செயின் பிரிட்ஜ் இருக்கிறதுலையே இதை மாதிரி நிறைய குட்டி குட்டி பிரிட்ஜஸ் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த செயின் பிரிட்ஜ் தான் தனுபே ரிவருக்கு அக்ராஸாக கட்டின முதல் பெர்மனண்ட் பிரிட்ஜாமா ஹங்கரியிலேயே. ஓகே, இப்போ செயின் பிரிட்ஜை பற்றின ஹிஸ்ட்ரி நமக்கு லைட்டாக தெரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ அதை நோக்கி நடந்து போவோம். செயின் பிரிட்ஜ் மேலே போயிட்டு நடந்து அந்த சிட்டியோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செயின் பிரிட்ஜுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது, அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே.
இந்த செயின் பிரிட்ஜுடைய 2 சைட்லேயுமே நடைபாதை இருக்குது நடந்து போகிறவங்களுக்காக. நடுவில் பஸ்ஸு, காரு இதெல்லாம் போகிறதுக்குமே ரோடு தனியாக இருக்குது. இதை ஏன் செயின் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஃபுல்லாகவே இரும்பால் அந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. அது ஒரு செயின் ஃபார்மில் தெரியுது. ரிவர் செம்ம பெருசாக இருந்தது. அதோடைய அகலம், நீளத்தை சொல்லலை, அகலம் நம்ம ஊர் ஒரு நார்மலான ஆறை எடுத்தோம்னா அதில் ஒரு 2 மடங்கு 2 ஆறு 3 ஆறை ஒன்றா சேர்த்தி ஒரு அகலமாக வச்சா எப்படி ஓடுமோ அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு. இந்த செயின் பிரிட்ஜுடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் 2 சைட்லேயுமே ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி சிலை இருந்தது. எனக்கு எதுவும் நம்ம ஊருக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல். நம்ம ஊரில் எல்லாம் கோவிலுக்கு ஏதாவது ஃபேமஸான இடத்துக்கு போனால் இந்த மாதிரி சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கே பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த ஃபீல் தான் வந்தது. அப்படியே மேலும் நடந்துட்டு போயிட்டு சென்டர் ஆஃப் தி செயின் பிரிட்ஜில் இருந்து பார்த்தா 2 சைடுமே டனுபே ரிவருடைய வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் பூதா டிஸ்ட்ரிக்டும் பெஸ்ட் டிஸ்ட்ரிக்டும் சென்டராக இருக்கிறதுனால இந்த பக்கம் இருந்து பார்த்தா பூதா டிஸ்ட்ரிக்டுடைய வியூ அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த பக்கம் இருந்து பார்த்தா பெஸ்ட் டிஸ்ட்ரிக்டுடைய வியூ இன்னும் சூப்பராக இருந்தது. ஆக மொத்தத்தில் இது வேறு லெவலில் இருந்துச்சு இந்த பாயிண்ட்டு. மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் போனால் ஒரு டவர் மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு 10 யூரோ 20 யூரோ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் ஃபீ வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே ஏறி நம்ம சிட்டி வியூவை பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே அந்த மாதிரி எதுவும் பே பண்ணாமல் சும்மா அந்த பிரிட்ஜ் மேலே நின்று பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் அப்படியே மெய் மறந்து நடந்துகிட்டே திடீர்னு பார்த்தா பிரிட்ஜுடைய அந்த சைட்லேருந்து இந்த சைடில் இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சைடு தான் பூதாபெஸ்ட்டில் பூதா சைடு. பிரிட்ஜுடைய இந்த எண்ட்லேயுமே 2 சிங்கம் இருந்தது 2 பக்கத்துலேயுமே. இந்த பூதா சைடு எப்படி இருக்கும்னா ஒரு மலை மேலே இருக்கும். பெஸ்ட் சைடு நார்மலாக தரையில் இருக்கிற மாதிரி, பூதா சைடு மலை மேலே வீடுங்கள், அங்கே நிறைய ஃபேமஸ் அட்ராக்ஷன், பூதா கேசல் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. கீழே இருந்து மலை மேலே இருக்கிற பூதா கேசலுக்கு போகிறதுக்கு அங்கே ஒரு புனிக்கலோரும் இருந்தது. நான் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா கால்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சாட்டர்டே பெஸ்ட் சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். அதனால் பூதா சைடுக்கு போகல. மறுபடியும் அந்த செயின் பிரிட்ஜ் வழியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு பெஸ்ட் சைடுக்கே வந்துட்டேன். பெஸ்ட் சைடில் தான் ஹங்கரியன் பார்லிமெண்ட் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த செயின் பிரிட்ஜிலேருந்து அங்கே ஒரு கார்னரில் ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஹங்கரியன் பார்லிமெண்ட். அதை நோக்கி தான் நடந்துகிட்ருந்தேன். நான் அடுத்தடுத்து விசிட் பண்ண அட்ராக்ஷன்ஸோடைய டீட்டெயில்ஸை அடுத்தடுத்த வாரத்தில் இன்னொரு வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.